ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு. இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. 2/8/2025 கார்மியால் ஆற்று 717 கெஸிங் பாருங்கள். பெண்டிங் நம்பர் பார்ப்போம். முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஆறு வந்து ஒரு 15 நாள் ஆச்சு. 8 வந்து ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 15, 8 வந்து ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு பெண்டிங் நம்பரில் இந்த நம்பரில் எந்த நம்பர் பேரா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம போர்டு எடுத்துருக்கிறதுல பெண்டிங் நம்பரில் வரல. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 14 நாள் ஆச்சு. 3 வந்து 11 நாள் ஆச்சு. 5 வந்து 9 நாள் ஆச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் இன்றைக்கி பெண்டிங்கில் பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 வந்து போர்டில் வந்திருக்கு. அதே மாதிரி 3ஆம் நம்பரும் போர்டில் வந்திருக்கு. ஸோ பெண்டிங் நம்பரில் 0 3 நான் டார்கெட் பண்ணுறேன் பி போர்டில். அதே மாதிரி சி போர்டில் 3ஆம் நம்பர் வந்து 46 நாள் ஆச்சு. 4 வந்து 23 நாள் ஆச்சு. 1 வந்து 21 நாள் ஆச்சு. 9 வந்து ஒரு 8 நாளாக வரல. பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் நம்பர் வந்து 21 நாள் வந்து வரல, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம பெண்டிங் நம்பரில் 1ஆம் நம்பர் சி போர்டில் 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறோம். அதே மாதிரி ட்ரெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் 0 வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 1 4 நாள் வந்திருக்கு. 0 வந்திருக்கு. பி போர்டில் 1 4 ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 5 நாள்கிட்ட வந்திருக்கு. 10 நாள் இதுவே முடிஞ்சிருக்கு. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 6 ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 15 நாளில் இந்த 7 6 மட்டுமே திரும்ப வந்திருக்கு. பாக்கி ஒரு 15 நாள் தான், 30 நாளில் 15 நாள் தான் பாக்கி 8 நம்பரில் ரொட்டேஷன் ஆயிருக்கு. ஆனால் 15 நாள் பார்த்தீங்கன்னா 7 6 மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று 6 தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு திரும்பவும் நமக்கு ட்ரெண்டிங் நம்பரில் தான் வந்திருக்கு. 6ஆம் நம்பர் சி போர்டில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்ஸில் 6ஆம் நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. சி போர்டில் ட்ரெண்டிங் நம்பரில் 6ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பரில் 1ஆம் நம்பரும் நமக்கு வந்திருக்கு. கெஸிங்ஸில் வந்திருக்கு. கெஸிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. ஏபிசி நம்பர்ஸ் ஏபிசிஎஸ் போர்டு பாருங்கள். டி நம்பர் இன்னைக்கு 4D நம்பர் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 7ஆம் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னொரு நம்பர் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுற விருப்பம் உள்ளவங்க பக்கத்தோட நம்பரை எடுத்துக்கோங்க. 6 இல்லைன்னா 8 உங்கள் பேரில் எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 7ஆம் நம்பர் பக்கத்தில் நான் டி நம்பரில் 7ஆம் நம்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக உங்கள் 6ல் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏ போர்டில் 5 9 7, பி போர்டில் 0 7 3, சி போர்டில் 1 6 5. இதில் ரிப்பீட்டட் நம்பர் ஏபியில் 7ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது. அதே மாதிரி ஏசியில் 5ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது. ரிப்பீட்டடாக இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் ரிப்பீட்டடாக போகிற நம்பர் ஏபிசிஎஸில் ப்ளே பண்ணுறவங்க திருப்பி எழுதலாம். ஏ போர்டில் 5 9 7, பி போர்டில் 0 7 3, சி போர்டில் 1 6 5. ஒரு 3 நம்பர் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரிப்பீட்டட் எடுத்திருக்கோம். 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக நம்பர் அவங்க 7ஆம் நம்பர் தான் எடுத்துக்கோங்க. ஏபியில் நமக்கு 7 வந்திருக்கு. அதே மாதிரி ஏசியில் 5 வந்திருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நமக்கு தொடர்ச்சியாகவே போன மந்த் நமக்கு கெஸிங் கொடுத்த ஒரு 15 நாளில் ஒரு 13 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேரெக்டாக போர்டில் என்ன இருக்கோ அதுதான் வின்னிங் வந்திருக்கு. ஒரு 3 நாள் ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம். போர்டில் என்ன வந்திருக்கோ அதான் வின்னிங். ஸோ அதனால் நான் போர்டிலேயே எடுத்து கொடுக்குறேன். 27 நம்பர் கிடைக்கும். ஒரு 10 நம்பர் கொடுத்து நமக்கு திரும்பி ரிப்பீட் எழுதுறதும் 30 விக்கெட் வரும். அதே மாதிரி நம்ம 9 நம்பர் ஏபியில் 9, பி போர்டில் 9, சி போர்டு 27 பேர் தான் கிடைக்கும். எல்லாம் ஒன்று தான். உங்கள் கெஸிங்ஸில் இது ரெண்டாவது திருப்பி நான் எழுதுனது மட்டும் போர்டில் இருக்கிறது மட்டும் நீங்கள் ஆள் போடுறவங்க எடுத்துக்கோங்க. ஏபி பார்க்கலாம். ஏபி பார்த்தீங்கன்னா 50 57 53 90 97 93. போர்டில் என்ன இருக்கோ அதை மேட்ச் பண்ணியிருக்கேன். 50 57 53 90 97 93 70 77 73. போர்டில் டேரெக்டாக உள்ள நம்ம எடுத்துருக்கேன். ஏன்னா அதிகபட்சமாக நமக்கு போர்டில் தான் வின்னிங் வருது. 15 நாளில் 13 நாள் டேரெக்டாக போர்டு தான் வின்னிங் வந்திருக்கு. ஏபி பிசிஎஸ்சியில் டேரெக்டாக ஏபிஓ பிசிஓ எஸ்ஓ ஏதோ ஒன்று பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதே மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணிடலாம்னு அதே மாதிரி கெஸிங் கொடுத்துருக்கேன். ஆள்னு எடுத்துகிறவங்க அதை ரிப்பீட்டில் வர போர்ட்லேயே வரும், அதை எடுத்துக்கோங்க. ஏபியில் 50 57 53 90 97 93 70 77 73. ஒரு 9 நம்பர் இருக்குது. இதில் ரிப்பீட்டட் வர நம்பர் 5 7 வந்து 75 திரும்ப வரும். அதே மாதிரி 0 5 நமக்கு போர்டில் இருக்கும். நான் திருப்பி கொடுத்துருக்கேன். பிசி பாருங்கள். பிசி 01 06 05 71 76 75 31 36 35. பிசி 01 06 05 71 76 75 31 36 35. ஏசி பார்த்தீங்கன்னா 51 91 71 96 56 76 95 55 75. ஸோ இதில் திருப்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிசி ஏசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 76 இருக்குது. ஏசிலையும் 76 இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. 7ஆம் நம்பர் வந்த இடத்துல டபுள்ஸ் வரும்.
அதே மாதிரி 75 ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ 75 57 இருக்கும். ஸோ அந்த 75 57 05 55 77 75 75 57 05 50. இந்த 51 15 எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க 51 15 வந்தாலும் உங்கள் கெஸிங்ஸில் எடுத்துக்கணும். இது மட்டும் தான் நான் கொடுக்குற ஆளில். திருப்பி நம்ம ஆல் போர்டு அப்படின்னு ப்ளே பண்ணும்போது இந்த 75 57 05 50 51 95. அதே மாதிரி ஏசி 76 இருக்கும், பிசி 76 இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள். 501 506 705 571 576 735 951 976 771. ஒரு 9 நம்பர் நம்ம போர்டில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். 501 506 75 571 576 735 951 976 771. 9 நம்பர். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம 541 செகண்ட் ஃபேஸ் மெத்தடில் வந்து 541 கிடச்சிருக்கு. 541 553 512 415 542 திருப்பி எழுதியிருக்கேன். 541 415 553 512. இதுதான் நம்ம கெஸிங்ஸு. உங்கள் கெஸிங்ஸோட மேட்சான மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போர்ட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க டேரெக்டாக போகிறவங்க வந்து 580 இருந்தாலும் உங்கள் கெஸிங்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் 9 நம்பர் 27 பேர் கிடைக்கும். பேர் அமைக்கும் போது சப்போர்ட் எடுக்கிறவங்க செகண்ட் கெஸிங் மெத்தடை இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. சீட்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 4D பார்க்கலாம். 4D பார்த்தீங்கன்னா 7 501 7 571 7 976 7 975 7 501 7 571 7 571 7 571 7 976 7 975. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு பேராக 40 நம்பர் மீட்டர் எடுத்துருக்கேன். சொன்ன டியர் அண்ட் கேரளா லாட்சி புக் பண்ணுறவங்க 9363113037 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லி மட்டும் மெசேஜ் போட்டுருக்கீங்க. ஒன்லி புக்கிங் பர்சனுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 9363113037 டியர் அண்ட் கேரளா லாட்சி புக் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டாக கொடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி வச்சுங்க. ஆளுங்கிற கண்டிஷனை டச் பண்ணி வச்சா தான் நான் வீடியோ போட்டுறேன் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.